கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சன் ஆஃப் காட் டு சன் ஆஃப் காட்ங்கிற சீரீஸில் இன்னைக்கு நம்ம நோவாவை குறித்து பார்க்க வரோம். நோவா என்கிற மனிதனை குறித்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. நோவா என்பவர் ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினார். அதன் மூலம் மனித ஜனம் பாதுகாக்கப்பட்டது என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை குறித்ததான சில வசனங்களை நம்ம படித்து நம்ம அதிலிருந்து நம்ம தியானிக்கலாம். நம்ம அதை என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம தியானிக்கலாம். இந்த விஷயம் இந்த கதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாக்கு 500 வயது ஆகிவிட்டது. அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், ஷேம், காம், யாப்பேத் என்பவர்கள். கர்த்தர் பூலோகத்தை எட்டி பார்க்கிறார். யாருமே நீதிமான்கள் இல்லை. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏன்னா நோவா உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவன் ஒருவனுக்கும் மாத்திரம் தயவு கிடைத்தது. இது ஜெனிசிஸ் 6:8 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் இப்படியாக பூலோகத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமும் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாயிருந்தது. பூமியில மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். அவனுடைய மனுஷனுடைய நினைவுகள், இருதயத்தின் காரியங்கள் எல்லாமே பொல்லாததாக இருக்கிறது. அதனால நோவாவை அழைத்து சொல்றாரு, நீ இப்படி ஒரு பேழையை உண்டாக்கு. அதற்கு 3 தட்டு, கீழ் தட்டு, மேல் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு அறைகளை உண்டாக்கு. மேல் தட்டில் ஒரு ஜன்னலை உண்டாக்கு. அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு கதவை உண்டாக்கு. அப்புறம் ஒவ்வொரு தட்டிலையும் அறைகளை உண்டாக்கு. அதில் ஒவ்வொன்றிலையும் நீனும் உடைய குடும்பத்தாரும் போய் இருக்க வேண்டும். எல்லா விலங்குகளும் ஜோடி ஜோடியாக, ஒரு ஆணும் பெண்ணுமாக எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஜோடி ஜோடியாக ஒரு பேர் உள்ள வரணும். இவ்வளோதான் கடவுளுடைய கொடுத்த கட்டளை. அடுத்தபடியாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடவுள் கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது எப்படி செய்யணும். உள்ளும் புறமும் கீழ் பூசு, ஸோ தண்ணி போகாத இருக்கிற அளவுக்கு. இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வந்த காலத்திலேருந்து இதுவரைக்கும் மழை பெய்யவில்லை, ஜலப்பிரளயம் வரவில்லை, போட் யாரும் செய்யலை, இப்படி ஒரு பெரிய பேழையை யாரும் செய்யலை. நோவுக்கு எல்லாமே புதுசு. ஓகே, ஆனாலும் அவனுக்கு என்ன காரியம் கர்த்தர் சொல்கிறாருங்கிறது முழுசும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு செய்தான். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த நோவாவை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் நீதிமானாக இருந்தான், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். அதெல்லாம் ஓகே. அவனுடைய தாய் தகப்பன்மார்ட்டிருந்து, அவனுடைய முந்தின சந்ததியாற்றிருந்து அவன் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். கடவுளோட வாக் பண்ணுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய சொல்கிறார். ஒரு பேழையை கட்டுங்கார். பேழை எப்படி போகும், அது எங்கே நிற்கும், அதை பற்றி எந்த ஐடியாவுமே அவனுக்கு இல்லை. ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். ஜலப்பிரளயத்தை பற்றி அவன் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் ஆறுகள் தான் பூமியில் ஓடிக்கொண்டிருந்தது, எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்காக. அதற்கப்புறம் கடவுள் பனியை கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வளோதான். ஜலப்பிரளயமோ மழையோ அது வரைக்கும் வந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவனுடைய கற்பனைக்கு மிஞ்சின ஒரு காரியம் நடக்க போகிறது. அவன் ஆனாலும் கர்த்தரத்தில் ஒரு கொஸ்டின் கேட்காத அளவுக்கு அதை அப்படியே அவன் செய்கிறான். அவன் அப்படி செய்கிறது மாத்திரம் இல்லை, அவன் பிரசங்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ ஜனங்கள் எல்லாம் விக்கெட் பீப்புளாக இருக்காங்க, எல்லாம் பாவத்தில் இருக்காங்க. அந்த பாவத்திலேருந்து மீண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 2 பேதுரு 2:5 நான் எடுத்து படிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஜெனிசிஸில் அதை பற்றி சொல்லலை, ஆனால் பேதுரு அதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2 பீட்டரில், பூர்வ உலகத்தையும் தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். சரியா? அப்போ நீதியை பிரசங்கித்தவன் அவன் தான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கல. பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கான். 100 வருஷம் அந்த பேழையை கட்டுற நாட்கள் எல்லாம் பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கான்.
ஒருத்தர் கூட கேட்கல, ஒருத்தர் கூட அவன் சொன்னதை கேட்டு அவன் இந்த கடவுளிடத்தில் திரும்பலை. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா நோவா காலத்தில். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படி நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் வரப்புகிற நாள்களில் இப்படிதான் இருக்கும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ வேதத்தை படித்தவர்கள் மற்றவர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அதை கேட்கறதற்கு யாருமே நிறைய பேர் செவி கொடுக்கறதே இல்லை. யாருமே சொல்ல முடியாது. செவி கொடுக்குற ஜனங்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் செவி கொடுக்கறதே இல்லை. யாரோ கிறிஸ்தவர்களுக்கு வேலையே இதுதான், இதையே செய்து கொண்டிருப்பார்கள் என்று அதை இக்னோர் பண்ணி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் நோவா காலத்திலே நடந்துதான். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பெண் கொண்டும் வாழ்க்கையை அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் மழை வந்துச்சு. பேழைக்குள்ளே போக இருந்த நோவா குடும்பம் மாத்திரம் தப்பு வைத்தது. மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள். ஒருவேளை மழை பெஞ்சு அந்த பேழை அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படி மிதக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கதறி இருந்திருக்கணும். ஆனால் இட் வாஸ் டூ லேட். அந்த நேரத்தில் எதுவுமே செய்யவே முடியாது. கடவுள் 100 வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. எதற்காக? கர்த்தர் அவர் ஒரு வார்த்தை சொல்லி பூமியையும் வானத்தையும் உருவாக்கினார்னு இருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னோடனே அவ்வளோ மிருகங்களும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா விதமான சகல விதமான பூண்டுகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் உருவானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சந்திரனும் நட்சத்திரங்களும் வானத்தில் உள்ள அத்தனை கிரகங்களும் உருவாக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு பேழை உருவாக்கி இருந்திருக்கலாம்ல. அவர் தான் அந்த மழையை வர பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஒரு பேழையை உருவாக்கி அதில் நோவாவே குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துருக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறதுனால 100 years 100 வருஷம் வெயிட் பண்ணார். 100 வருஷம் வெயிட் பண்ணார். அதுக்காக தான் நோவாவையே கட்ட சொன்னார். அப்போ அதை பார்த்தா இந்த ஜனங்கள் ஏதோ ஒன்று நடக்க போகுதேன்னு சொல்லிட்டு மனம் திரும்ப மாட்டாங்களாங்கிற ஆதங்கத்தில் கடவுள் நீடிய பொறுமையோடு காத்திருந்தாராம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு நீடிய பொறுமையோட காத்திருந்தாரா நோவா காலத்தில். அது பொறுமையாக எல்லா ஜனங்களும் வந்துடணும், எல்லா ஜனங்களும் மீட்கப்படணுங்கிறதுக்காக ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொரு ரீசன் நோவாங்கிற மனுஷன் உத்தமன்னு கடவுள் சொல்கிறாரு. அதை ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படின்னு சொன்னால், எந்த விஷயமே கேள்விப்படாத ஒரு இடத்துல ஒரு பேழை உண்டு பண்ணி இப்படி செய் அப்படி செய், இதுக்கு இவ்வளோ அகலம் இவ்வளோ உயரம், இப்படி ரூம் வை, இத்தனை ஃப்ளோர் வை, எதுவுமே தெரியாது புரியாமல் ஏதோ கடவுள் சொல்கிறாருங்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். நம்மெல்லாம் கடவுள் ஒரு காரியத்தை செய்யச்சுன்னா போய் பேசாதன்னா அதுக்கு இந்த சுச்சுவேஷன்னால் நான் இப்படி போய் சொல்லிட்டேன், அதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். அந்த இடத்துக்கு போகாதன்னா அந்த இடத்துக்கு போகாத, தவறான நண்பர்களோட சேராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு 100 எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி நம்ம செஞ்சிகிட்டு இருப்போம். எல்லாம் கடவுள் சொல்கிற காரியத்துக்கும் சயின்டிஃபிக்காக நம்ம காரியத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது எப்படி? கடவுள் வானத்தை பூமியும் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி இல்லை, இது சயின்டிஃபிக்காலாம் இப்படி ப்ரூவ் பண்ணலாமா, அப்படி ப்ரூவ் பண்ணலாமா, அப்படிலாம் நிறைய மண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒரே நல்ல 4 நாள் கழித்து இறந்து போன லாஸ்ட் உயிரோடு எழுப்பினார். அது எப்படி முடியும்? சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படியா மனுஷன் இருக்கிற கொஞ்சோண்டு இருக்கிற அந்த மூளையை வச்சுட்டு கடவுளுக்கு 100 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த நோவாங்கிற மனுஷன் எதுவுமே அவனுக்கு தெரியல, புரியவே இல்லை. ஆனாலும் கடவுள் சொன்னதை அப்படியே கேட்டு செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு ஒபீடியன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் 100 வருஷம் செஞ்சான். அவன் சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு காரியமாக இப்படி என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு கிறுக்கேன்னு கூட அவனை திட்டிருந்துருக்கலாம். ஆனால் எதையும் இக்னோர் பண்ணாமல் கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு பக்தி, குருட்டுத்தனமான ஒரு ஃபெய்த்து. ஆனால் கடவுள் நம்மளை குருடர்கள் மாதிரி இருக்க சொல்லலை. அவர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு நோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஜலப்பழையும் வரும், இந்த மாதிரி எல்லாரும் அடித்து விடுவார்கள், நீனும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய 3 குமாரரும் உன்னுடைய 3 குமாரருடைய மனைவிகளும் இதுக்குள்ளே வரணும். 2 ஜோடியாக ஆடு அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உள்ள வைக்கணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும், இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கடவுள் எல்லாமே சொல்கிறாரு. ஓகே, அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சொல்கிறார். அவன் அதை கேட்டு அதில் குறுக்கு கொஸ்டினையும் கிராஸ் விசாரணையும் பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பக்குவம் உள்ளவன். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா
நமக்கு அதனுடைய ஃபுல் பிக்சர் நமக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிற கொஞ்சம் வெளிச்சத்தில் நடக்குது. எஸ், ஓகே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, எனக்கு இந்த காரியம் வேண்டான்னு சொல்கிறீங்களா, இந்த ஜாப் வேண்டான்னு சொல்கிறீங்களா, தட்ஸ் ஓகே. இந்த இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்கிறீங்களா, தட்ஸ் ஓகே. இந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறீங்களா, நான் செய்கிறேன். இப்படியாக இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறீங்களா வேதத்திலிருந்து, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அது எப்படி நடக்க போகிறது என்று கோல் எனக்கு தெரியலைனாலும், ஆனால் எண்டு பிக்சர் எனக்கு தெரியலனாலும் இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். நோவா அப்படி தான் செய்தான். கடவுள் ஒரு செகண்டில் ஒரு பேழை உருவாக்கி இருக்க முடியும், அவனால் உருவாக்கவில்லை. நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். நோவாவும் அவனுடைய ஃபெய்த்தில் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக பலப்பட்டான். கர்த்தர் அவனுடைய ஃபெய்த்தையும் அப்படியாக ப்ரூவ் பண்ணினார். ஜனங்கள், கேள்விப்பட்ட ஜனங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தார். யாருமே கேட்கல. 600வது வருஷத்தில் நோவாவுடைய 600வது வயசு வரப்போகிற அந்த வருஷத்தில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில் மழை வருது. 40 நாள் இரவும் பகலும் கொட்டுன்னு கொட்டுது. அப்படியே அந்த பூமியில் உள்ள அவ்வளோ மலை சிகரங்கள் எல்லாமே மூழ்கிட்டு, அப்படி பேழை தரைக்கு மேலே மண்ணுக்கு மேலே இருந்த பேழை அப்படியே மேலே போய் இப்படி தண்ணிக்கு மேலே அப்படி மிதக்க ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு பூமியெல்லாம் காஞ்சி எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போனாங்க. எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பேழைக்குள்ளே இருந்தவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தர் பேழைக்குள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இதில் என்னன்னு சொன்னேன்னா, கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த நோவை சொல்லி நீங்கள் எல்லாரும் பேழைக்குள்ளே வாங்க. இங்கிலீஷ் பைபிள் அழகாக இருக்குது, கம் இன்டு த ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தரும் உள்ள அவங்களோட அவங்க இருந்தார். Come, and that is the faith that we have. That is the security that we have. God does not ask you to just go. God has come. Okay, He always comes with us when there are extraordinary things that is happening. Okay, and then the next year. Okay, Noah 601 year. அதனுடைய 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் தான் எல்லாமே காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகிறான், கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிறான். கடவுள் அதை பார்த்து அவனி மனசுறீங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி பூமியில் ஜலப்பிரளயம் கொண்டு வந்து எல்லா ஜனங்களையும் இப்படி அழித்த போல இனிமேல் நான் அழிக்க மாட்டேன். அதற்கு சாட்சியாக உடன்படிக்கையாக நான் வானவில்லை உள்ள வைக்கிறேன்னு சொல்கிறோம். வானவில்லுக்கும் தேர் இஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் ஒய் இந்த வானவில் வருது அப்படின்லாம் நம்ம படிப்போம். ஆனால் கர்த்தர் வானவில் அதில் வைத்தார் ஒரு உடன்படிக்கையாக. ஒவ்வொரு தடவையும் மழை வரும்போது அந்த வானவில் வரும்போது நம்ம கடவுள் நினைவு கூறுவாராம். இப்படியாக என் ஜனங்களோடு நான் நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். இந்த மழை மூலமாக ஜலப்பிரளயத்தின் மூலமாக இந்த ஜனங்களை நான் இனிமேல் அழிக்கப் போவதில்லை என்று ஒரு உடன்படிக்கை பண்ணேன் என்பது நினைவு கூர்ந்து நம்மளை பாதுகாப்பாராம். கர்த்தர் இவ்வளவு நல்லவர் பாருங்க. நமக்கு நிறைய வாய்ப்புகளை தர்றார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தர்றார். நமக்கு காரியங்களை சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம அவர் சொல்கிறத கேட்டு நடக்க தான் மாத்திரம் செய்யணும். இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அநேக ஜனங்களுக்கு. அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட அநேக ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எந்த விதமான ஒரு ரிலீஜனையோ இந்த ஒரு மதத்தையோ நான் போதிக்கிறதுக்காக நாங்கள் வரவில்லை. இந்த தேவன் எல்லாரும் வணங்குகிற ஒரு தேவன் ஒருத்தர் உண்டு. பூமி வானத்தையும் உங்களையும் என்னையும் படைத்தவர் ஒருவர் உண்டு. அவரை குறித்த சத்தியத்தை தான் நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நோவா புரிந்து கொண்டான், கீழ்ப்படுதவனாய் இருந்தான், அவர் சொன்னபடி செய்தான். அவனும் அவனுடைய குடும்பத்தினாரும் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் இப்போ இருக்கிற சந்ததி நோவாவிலிருந்து வந்த சந்ததி தான். கர்த்தர் அப்படியாக உங்களை ஒரு கீழ்ப்படுதலுள்ள ஒரு ஆவியை கொடுத்து மனசில் ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா என்கிற மனுஷன் எப்படியாக உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் நீதிமானமாக இருந்து கர்த்தாவே அப்பா நீ சொல்கிற சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவனாக கர்த்தாவே விசுவாசத்தில் பலப்பட்டவனாக நீ சொன்னபடியே செய்தானே, அதே போல் நாங்களும் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் புரிந்தும் முழுசும் புரிந்து கொள்ள முடியாதது இருந்தாலும் கர்த்தாவே அதை நாங்கள் சொல்லுகிறது அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யத்தக்க ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக விருத்தியாக்கி கொடுங்க. நீர் எங்களோடு கூட எங்களுக்கு பேசி நோவாவுக்கு எப்படி பேசி ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்திரும் அப்படி எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. உங்களுடைய கிருபையும் சமாதானமும் இரக்கமும் தயவும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.